எல்லாருக்கும் வணக்கம். நான் முதலே சொன்ன மாதிரி அடுத்த 2-3 மாதங்களுக்கு இல்லை, இந்த வருஷமே பார்த்தீங்கன்னா தலைவரன் தலை மட்டும்தான் அப்டேட் வரிசையா வந்துட்டே இருக்க போது. ஜனனி நம்ம முதல் பேசின மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. Feb 28 குட் பேட் அக்லி டீசர் ஆன் தி வே. எஸ் பாப் வந்து வெற்றி 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 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆமாங்க, கடுப்பா அம்மா இல்லையா? நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருக்க சேனல்ல நம்ம ஃபேன்ஸுக்காக இருக்கட்டும், இல்லாட்டி நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்களா, பார்வையாளர்கள் ரெகுலரா பார்க்கணும்னு கரெக்டா தெரியும். பட் ஒரு சில வந்து நடுவில் வந்து சும்மா குறும்புத்தனமா ஒரு சில கேள்வி எல்லாம் கேட்பாங்க. அவங்களுக்கு நான் பதில் சொல்லணும்னு நினைச்சேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துட்டு இருக்கு. பார்த்தீங்களா, நாங்கள் தான் முதல்ல சொன்னது Feb 28 குட் பேட் அக்லி டீசர் வருதுன்னு சொல்லிட்டு அது நடந்துட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கூலி பத்தின சொன்ன அப்டேட்டும் அடுத்து நடந்துட்டு இருக்கு. தலைவருடைய போர்ஷன் முடிச்சிட்டாங்க, அதை நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். பிளஸ் டீசர் ஆன் தி வேன்னு சொல்லியிருந்தோம். கூலி டீசரும் கூடி சீக்கிரமே வரப்போகுது. நம்ம சொன்ன மாதிரி அதுவும் நடக்கும். அதை அப்புறமா பேசுவோம். இப்போதைக்கு குட் பேட் அக்லி டீசர் அந்த குட்டி கிளிம்ஸை பத்தி பேசுவோம். ஆமா, ஃபர்ஸ்ட் நீங்க Feb 28 சொல்லும் போதே நான் வந்து கிண்டல் பண்ணேன். மிஸ் ஆச்சுன்னா அவ்வளவுதான், பாத்துக்கோங்க, நாங்க ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நானுமே ஆதிக் போஸ்ட் பார்த்தோன்னே உங்களை தான் நினைச்சேன், நீ பாப் பண்றே கணித்தார் அப்படிங்கிற மாதிரி. சோ கணித்தார் இல்லைங்க, நம்ம கணித்தாருன்னா ஓகே, லைட்டா தான் கணிக்கிறதுலாம் ஒரு சில அப்டேட்ஸ் கிடைக்கும், நம்ம அதை ஷேர் பண்றோம். ஐ டோட்டலி அக்ரி. நம்ம பாப் வெற்றி 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 பாத்தீங்களா, உள்ளுக்குள்ள நம்ம கட்சியில இருக்கிறவங்களே நம்ம சமாதானப்படுத்த வேண்டியிருக்கு. அண்ட் இந்த சின்ன இந்த ஒரு கிளிம்ஸ் விட்டுருந்தாங்க இல்லையா, அதுல வந்து லாஸ்ட் டைம் த்ரிஷா மேம்கான இன்டர்வியூ விடும்போது அந்த மியூசிக் பார்த்துட்டு நான் ஒரு விஷயம் சொன்னேன். இந்த மியூசிக் வந்து அஜித் சார் வச்சு ஒரு ஒரு சும்மா ஒரு ஷார்ட் மாதிரி, ஒரு ஸ்லோட் ஷார்ட் மாதிரி, இல்ல ஏதோ ஒரு ஷேடோ மாதிரி காட்டணும்னு, அது எப்படி மைண்ட் வாய்ஸ் வந்து அங்க போய் ரீச் ஆச்சுன்னு தெரியல. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ அது அப்படியே கொடுத்துருக்காங்கல்ல. நீங்க என்ன ஆசைப்பட்டீங்களோ அதே மாதிரி நடந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அது லாங்ல அப்படியே ஒரு பிளரா அப்படியே அப்படி தலை நடந்து வர மாதிரி அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் பேட்டர்ன் ஷர்ட், அந்த ஒரு மெக்சிகன் டான்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அது பொதுவா இந்தியன் சினிமால இல்ல பாலிவுட்ல காமிச்சிருக்காங்க, தமிழ்ல அந்த மாதிரி காமிச்சதே இல்லை. அந்த ஒரு காஸ்டியூம் ஸ்டைல காமிச்சதே இல்லை. நகையெல்லாம் நிறைய போட்டுப்பாங்க, பாத்தீங்கன்னா சுருட்டு வச்சிருப்பாங்க, ரிங்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அது அந்த ஸ்டில்ஸ் வந்து ஒரு சில ஸ்டில்ஸ் வந்துச்சு ஷூட்டிங்ல வந்து ஃபாரின்ல ஷூட் நடக்கும்போது தூரத்துல இருந்து, அதுவே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இதுல அந்த மாதிரி தான் நடந்து வர மாதிரி காட்டுறாங்க. அந்த காஸ்டியூம் நீங்க சொல்ற மாதிரி நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க, எல்லாருமே பார்த்துட்டோம். ஸோ அந்த ரிவீல் வந்து தெரிஞ்சிருச்சு நமக்கு. ஆனா கடைசியா ஒரு சர்ப்ரைஸ் இருந்தது பாருங்க, அது பாத்தீங்களா, கவனிச்சிங்களா? எங்க அஜித் அதை திரும்புற மாதிரி ஃபுல்லும் பிளாக் பேர் அண்ட் முஷ்ல நம்மளால ரொம்ப வருஷம் பார்க்காத ஒரு கெட்டப், அது எங்கான லுக்கு அப்படி திரும்புற மாதிரி காமிச்சிட்டு கட் பண்ணிட்டாங்க. நல்லாச்சு. நம்ம இதுவும் நம்ம முன்னாடி பேசிடுவோம். நம்ம 28 டீசருக்கு முன்னாடி குட்டி குட்டி கிளிம்ஸ் காட்ட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ப்ராப்ளம் இது இல்லாம இன்னொன்னு காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வந்தாலும் வரும், ஃப்ரம் டுமாரோ அப்படிங்கிற மாதிரி வந்தாலும் வரும். ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த மியூசிக்கா இருக்கட்டும். ஆனா அவங்க பெருசா எதையுமே காட்டல. ஒரு கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க ஃபாரின் லொகேஷன், அதனால ஓவரால் அந்த இதுவே ரொம்ப நல்லா கூஸ் பம்ப்ஸ் வர்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்னன்னா அந்த தீம் மியூசிக்கு ஏத்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்ரெடி போட்டோஸ்லாம் வச்சு நம்ம ஒரு சில இதெல்லாம் அனுமானிச்சிட்டோம், இப்படி ஒரு டான்ஸர் இருப்பாங்க வருவாரு. ஸோ அந்த ஒரு ஃபீலை வந்து கரெக்டா இதுல வந்து கொடுத்துருக்காரு. ஓகேயா, உண்மைதான். நான் டீசர்ல என்ன இருக்குன்னு நான் கேள்விப்பட்டதை வந்து சொல்ல போறேன். நிறைய பேட் பேர்ட்ஸ் இருக்க போகுது. நீங்க ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் பாத்தீங்களா, 3 தலை இருப்பாங்க, 3 தலை. அந்த 3 தலையுமே ஒன்னு இப்படி பண்ற மாதிரி, இன்னொன்னு மிடில் ஃபிங்கர் காட்டுற மாதிரி, சிரிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும்ல. டீசர்ல மங்காத்தாலாம் ஒண்ணுமே இல்லை, அந்த மாதிரி இருக்கும். பேடியா தான் இருக்க போகுது. அந்த கேரக்டரைசேஷனுக்கான ஒரு டீசர் குட் பேட் அக்லில அஜித் சாருடைய அந்த பேடான வில்லனிக்கான ஒரு டீசர் தான் இருக்க போகுது. இப்ப இருக்க சென்சி கிட்ஸ் 2K கிட்ஸ் இந்த அனிமல் படம் அடுத்தது வரிசை படங்கள் வந்துட்டு இருக்குல்ல, அதுல ஒரு சின்ன ஒரு ஃபிளேவர் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இங்க பாருங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு டீசர் இருக்கு. ஓகே, பட் என்னோட இது என்னன்னா அதுவே டோட்டலா இல்லாம லைக் அதர் சைடும் இருக்கும். ஐ மீன் ஏதோ ஸ்கிரீன் பிளேல ஒரு சேஞ்ச் ஒரு இது இருக்க போகுது. கேரக்டரைசேஷன் நான் கேள்விப்பட்டது சொன்னேன், டீசர்ல இதெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு. பேங்கா இது இப்படி இப்போ
ரீசெண்ட் டைம்ல ரொம்ப நல்லவரா பாக்குறோம், நல்ல ஒரு கருத்து சொல்ற மாதிரியான. ஈவன் துணிவு படத்திலே பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு டான் மாதிரி ஒரு மாதிரியான கதாபாத்திரமா இருந்தாலும் லாஸ்ட்ல வந்து சொசைட்டிக்கு அட்வைஸ் பண்ணுவாரு, அப்படிலாம் பாத்துட்டோம்ல. இதுல அப்படி இல்லைன்னு நான் சொல்றேன். டீசர்ல பேங்கா சொல்ல போறாங்க, இதுதான்ப்பா படம் இப்படிதான் இருக்கும், வர்றவங்க வாங்க அப்படின்னு சொல்ல போறாங்க. சூப்பர் பா. சோ 28 என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணனும் நீங்க சொல்லிட்டீங்க. ஆமா. சோ 28 டைமிங் தெரியல, அது மட்டும் தெரிஞ்சிச்சுனா இன்னும் ஹாப்பி. நீங்க சொல்ற மாதிரி நாளைக்கு ஏதாவது அப்டேட் கொடுத்தா இல்ல டைம் கொடுப்பாங்க, டுமாரோ கொடுத்தாங்கன்னா சூப்பர் ஹாப்பி. பிளான்ஸ் இருக்கு. நாளைக்கும் ஒரு குட்டி கிளிம்ஸ் வரும். லாஸ்ட்ல முடிக்கும்போது இதோட முடிச்சிடலாம். கூலி பத்தின அப்டேட். எஸ், கூலியில தெளிவா நான் சொல்றேன். கூலியில வந்து தலைவருக்கான போர்ஷன் ஃபுல்லுமே முடிச்சிட்டாங்க. அவர் கெட்டப் மாததுக்கு அப்புறம் யங்கான லுக்கான ஒரு சில டைரக்ட் போர்ஷன் முடிஞ்சிருக்கு, டான்ஸ் போர்ஷன் முடிச்சிருக்கு. ஸோ அவருடைய போர்ஷன் 100% ஓவர். அவர் இல்லாத போர்ஷன் தான் ஷூட் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை, ஷூட் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி கூலி டீசரும் சீக்கிரமே வரும். ப்ராப்ளி அது மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்லயோ நெக்ஸ்ட் மந்த் இருக்கலாம். அவ்வளோதான், வந்துருச்சு, முடிவு போகுதுங்க, அவ்வளோதான். ஸோ கூலி டீசர் ஆன் தி வே. அது கரெக்டாக எப்போன்னு தெரியல, பட் டீசர்லாம் பார்த்து எல்லாரும் ஹாப்பி, சூப்பராக இருக்குன்னு ஃபீல் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு பஞ்ச் சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராம் முடிச்சுக்கலாம். அடுத்தது அப்படியே ரொம்ப நாளைக்கு பேசுவோம்.